நேத்து நம்ம வீட்டுக்கு ஒரு புது கெஸ்ட் வந்திருந்தாங்க. இவங்க யாருன்னா, எங்கள மாதிரியே இவங்களும் அந்தமானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்தவங்க தான். இதுல என்ன காமெடினா, நான் புனியாதாபாத்ல ஒரு 10 டேஸ் இருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல. அங்க இருந்த வீட்டு பக்கத்துல தான் இவங்களும் இருந்திருக்காங்க. அது தெரியாம போச்சு எனக்கு. இவங்களும் இங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஜஸ்ட் 1 மந்த் தான் ஆகும் போல. அப்புறம் என்ன நாங்க 2 பேரும் எங்களோட அந்தமான் லைஃப் ஸ்டைல் எப்படி போகுதுன்னு மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். வந்ததுல இருந்து பேசி பேசியே டயர்ட் ஆயிட்டோம். அதனால ஏதாவது சாப்பிடறதுக்கு ஸ்பெஷலா செய்யலாம்னு சொல்லிட்டு நேத்து நைட் டின்னர் எங்க வீட்ல தான் பிளான் பண்ணிருந்தோம். காளான் பிரியாணி. ஃபர்ஸ்ட் நான் தான் பிரியாணி குக்கர்ல செஞ்சுக்கலாம்னு யோசிச்சு வச்சிருந்தேன். குவான்டிட்டி அதிகமா தேவைப்படும் பாத்திரத்துல செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. நானே இப்பதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா பிரியாணி செய்ய கத்துட்டு இருக்கேன். இதுல பாத்திரத்துல செய்ய சொல்லி சொதப்பிட்டா அவ்வளவுதான். அடுத்து நம்ம வீட்டை பக்கத்து யாருமே வர மாட்டாங்க. அதனால நான் செய்யறது இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணா தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க வந்ததுல இருந்து பிரியாணி சுத்தமா சாப்பிடவே இல்லை. கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. பிரியாணி செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து கிச்சனை விட்டு வெளியிலே போகவே இல்லை. தட்டை வச்சுக்கிட்டு அண்ணே பிரியாணி எப்ப தட்டுக்கு வரும்னு கேட்டுக்கிட்டே நின்னேன். ஒரு வாய் எடுத்து வாயில வச்சோன்னே அட 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 என்ன ஒரு டேஸ்ட். வீடெல்லாம் ஓரளவுக்கு செட் பண்ணியாச்சு. கேஸ் கனெக்ஷன் வந்துருச்சு. மெயினா நமக்கு பிடிச்ச பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்பதான் ஏதோ ஓரளவு ரொட்டீன் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். பாய்.